ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேவ்ஸ் நவர் ஸ்டார். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சோமாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த சோமாஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் இப்போ பார்ப்போம். சோமாஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துங்க. நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் கூட பண்ணலாம். ஆனால் இது சோமாஸை பொறுத்த வரையும் மைதா மாவில் செஞ்சால் தான் ஓரளவு நல்லாயிருக்கும். இப்போ அது மைதாவை தனியாக பாத்திரத்தில் மாற்றிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ரவா வறுத்த ரவா நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் சோமாஸ் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லைன்னா சவுக்குன்னு நல்லா இருக்காது. அதனால் 2 ஸ்பூன் ரவா இதோட சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் சேர்த்துங்க. நான் ஒரு 150 கிராமுக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து சால்ட் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிங்க. இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே போல் தான். அதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நார்மல் வாட்டரே ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்க. பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்படியே மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சோமாஸ்க்கு நம்ம உள்ள அந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் பொட்டுக்கல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 ஸ்பூன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா பொட்டுக்கலையை வச்சு கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கல்லை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் ஆட் பண்ணி அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துங்க. தேங்காவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துங்க. ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா பொலப்பொலப்பாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ ரொம்ப நாள் வரையும் வீணாக போகாமல் இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணுறதுனால லைட்டாக வதக்கிட்டு போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது, வீணாக போயிடும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பொலப்பொலப்பாக வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுனாவே கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மைல்டாலாம் அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்தளவு இருந்தால் போதும். பாருங்கள், பொட்டுக்கடலை ஒன்று கிடக்க கூட இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், சுகரு. அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துங்க. சுகர் கொஞ்சமாக பவுட்ரான பிறகு அதில் நம்ம 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் இப்போ அந்த ஜீனி கூடவே நல்லா மைல்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சுகரை ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலையோடு ஆட் பண்ணிக்க போகிறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி அப்புறம் தேங்காய் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற சோமாஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்பப்போ நீங்கள் சோமாஸ் செய்யணுமோ அப்போ கூட தனியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். சோமாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து அந்த முறுமுறுப்பெல்லாம் குறைஞ்சி ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா முறுமுறுப்பாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங்கை மட்டும் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அப்போக்கி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பசஞ்சு வச்சுருந்த மாவை வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அது வந்து நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துங்க. எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து சோமாஸ் வந்து நல்லா முறுமுறுப்பாக வரும். இது வந்து மைதா மாவுங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிட்டு தான் வரும். சேஃபும் அந்தளவுக்கு வராது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துங்க. நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தேய்ச்சி எடுத்த மாவு வந்து நீங்கள் வந்து சோமாஸ் அச்சு இருந்துச்சுன்னா அதில் வச்சுங்க. என்கிட்ட இல்லை, நான் அதனால் என்ன பண்ணேன்னா கொல்கட்டை அச்சு இருந்துச்சு அதில் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து சோமாஸ் அச்சு இருந்துச்சுன்னா அதில் வச்சு செஞ்சுங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே அந்த பூர்ணத்தையும் வச்சுங்க. எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சு உள்ளே உள்ள அந்த பூர்ணத்தை வச்ச பிறகு தண்ணி தொட்டு அந்த ஓரங்களில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த 2 கார்னரும் ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்ட பிறகு பிரிஞ்சு வந்துடும், எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தொட்டு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட தொட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுங்க. அந்த ஓரத்தில் உள்ள மிச்ச மாவு இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா சோமாஸையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஹீட் பண்ணுறப்ப ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது ஆயில். அதே போல் ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது. சோமாஸ் பொறுத்தவரையும் அதான். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கரிஞ்சு போயிடும். மீடியமாக இருக்கணும் ஹீட்டு. ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சி. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா சோமாஸையும் ஆயிலில் போட்டு இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடுறப்ப பார்த்து போடுங்க, அது பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நல்லா செக் பண்ணிவிட்டு பார்த்து போடுங்க. எண்ணெயில் போட்ட பிறகு ரொம்பவும் போட்டு கிண்டிடக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஆயிலை மட்டும் லைட்டாக இது பண்ணி திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லா உப்பிட்டு வருது. இந்த அளவுக்கு உப்புனுச்சுனாவே சோமாஸ் வந்து நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. உப்பாமல் இருந்துச்சுன்னா சவுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா உப்புனுச்சுன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா உப்பெல்லாம் வரத்துக்கு ஆயிலை வந்து அப்பப்போ மேலே வந்து தெளித்து விடுங்க. அந்த ஆயிலே லைட்டாக எடுத்து தெளித்து விடுங்க. அந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா நல்லா வந்து சோமாஸ் வந்து உப்பிட்டு வரும். அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சுன்னா சோமாஸ் வந்து நல்லா குக்காக இருக்கும். இப்போ இந்த பபிள்ஸ் வந்து நல்லாவே அடங்கிருச்சு. லைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இதே போல் எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சோமாஸ் வந்து மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. சோமாஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இறங்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிறிஸ்பியான சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சோமாஸ் வந்து தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கூடவே ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.